ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் சொல்றீங்க உங்களோட ஸ்பீச் எல்லாம் அப்படியே கம்மியாயிட்டு இருக்குது, ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் பிஸ்னஸ் பற்றி மட்டும் பார்க்குறீங்க, அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பீச் கொடுங்கன்னு. அப்போ வந்து நிறைய பேர் பிரேக்கப் ஆகுற இடம் என்னென்னா, ஒன்று பிரேக்கப், இல்லைன்னா காசு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கடன் தொல்லைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளில் ரொம்ப பிரேக்கப் ஆகிருப்போம் இல்லையா, அவங்களுக்கான ஒரு இதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம்னால நமக்கு ஹர்ட் ஆகுது. என்னதுனால? எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா. நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சுப்போம், இவங்க நாங்கள் கொடுக்குற அன்பு பற்றி தான் திருப்பி கிடைக்கணும்னு. அது எதிர்பார்க்காதீங்க யாருக்கிட்ட இருந்துமே. உங்களை நீங்க நம்புங்க, முன்னோட்டு போய்கிட்டே இருங்க, லைஃப் சூப்பரா இருக்கும். அப்படிதான் நான் இது பண்ணாலும் ரொம்ப பெரிய ஆள் இல்லை, எனக்கும் சின்ன வயசு தான், இருந்தாலும் நிறைய அனுபவங்கள் பட்டோம். லவ் பண்ணியிருக்கோம், ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் நான் சொல்லவே மாட்டேன், அது இல்லாமல் கிடைக்காம போயிருக்கு, அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் கடன் தொல்லைகள்ல இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஒன்று இருக்கவே இருக்கும். குவெஸ்டனோட ஆன்சர் இருக்க மாதிரி தான். ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிச்சிங்கன்னா முன்னோட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ சந்தோஷமா சாந்தியும் சமாதானமா வாழ்வோம். ஓகே.